இயேசுக்கு ஒரு கனமான இடத்தை கொடுக்கும்படி செயல்பட்ட வல்லமை தான் உங்களுக்குள்ள இருக்கு. அங்க போக லேட் ஆகும். ஆனா இப்பயே நீங்க கனமுள்ளவர்களாக, உலகத்திலே கனம் பெற்றவர்களாக வாழும்படியான அந்த காரியத்தை இந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியும். புரிந்து கொள்ளாததினாலே, விசுவாசம் இல்லாதபடினாலே என் வாழ்க்கை அட்வர்டைஸ்மெண்டாக நான் வாழவில்லை, என் வாழ்க்கையை மறைத்து கொண்டேன். ஒரு சில வருடங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வெளியில் உலகத்தில் யாரோடையும் நான் கான்டாக்டே பண்ணல. விசுவாசத்தை போதிக்கிற ஒரு சபைக்கு போன பிறகு ரட்சிப்பு இருந்ததா? ஏற்கனவே ரட்சிப்பு இருந்தது. அபிஷேகம் இருந்ததா? இருந்துச்சு. வேதம் கையில இருந்ததா? இருந்துச்சு. இயேசு இருந்தாரா? இருந்தாரு. எல்லாம் இருந்தாலும் விசுவாசம் இல்லைன்னா அவர் சகோதரன், அவர் முதற் பலன், நான் இரண்டாவது பலன், என்னையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாற்ற தேவன் விரும்புகிறாருங்கிற அந்த விசுவாசம் இல்லாதபடினாலே, ஆனால் உன்னை அப்படிதான் வைக்க போறாருங்கிறத போதிக்கிற ஒரு நல்ல சபைக்கு நான் போன போது உண்மையாகவே கர்த்தர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாற்றினார். அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்க போறீங்களா, இல்லை என்ன போல மறைச்சிக்க போறீங்களா உங்க வாழ்க்கை? அட்வர்டைஸ்மெண்ட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? சாட்சிகள். ஒரு ஃபோன் பண்ணி இப்படி வளர்த்து அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் அந்த பைபிள் ஆப்பை கூட ஓப்பன் பண்ண முடியல. நம்மை மறைத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அநேக தேவ பிள்ளைகள் தங்களை மறைத்து கொள்கிறார்கள். இயேசுவை நம்பிட்டு வந்துட்டாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு வெட்கம், தங்கள் வாழ்க்கையை மூடி மறைத்து கொள்கிறார்கள். ஆனால் வேதத்தின்படி கிறிஸ்து முதற்பலன், கிறிஸ்து என்னுடைய சகோதரன் என்று சொன்னால் என் வாழ்க்கை அட்வர்டைஸ்மெண்டாக தான் இருக்கும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொன்னார். மலை மேல ஒரு போர்டை எழுதி போட்டிருப்பாங்க பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் பரிதவிக்கிறவர்களாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், மகிமை அடைந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். இயற்கை விதிகளை எல்லாம் மேற்கொண்டு அப்படியே வானத்துக்கு போன அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். நான் உயிர்த்தெழுந்து வந்துட்டேன். எப்படி உயிர்த்தெழுந்த வந்திருக்கேன்னா, எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையின் சரீரம் எந்த கதவும் பூட்ட முடியாது, எந்த கல்லும் எனக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த சரீரத்தை உடையவராய் இன்றைக்கு உங்கள் ஆண்டவராகி நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை காண்பித்தார். இந்த காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற இயற்கையான எந்த சக்திகளும் உங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மகிமையுள்ள சரீரத்தை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இயேசுவால் எல்லாவற்றையும் கடந்து போக முடியும் என்று சொன்னால், அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற என்னாலும் உங்களாலும் எல்லா தடைகளையும் தாண்டி அவர் சொல்லுகிற இடத்துக்கு நம்மால் போக முடியும். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாயின்னு அர்த்தம் என்னன்னா, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தினா இந்த பிசிக்கலாவை நீ உடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். என் தேவன் சொல்ல, என் தேவன் உங்கள் தேவன். என் பிதான்னு சொல்ல, என் பிதா உங்கள் பிதா. என்னுடைய நண்பர்கள் சொன்னார். இப்போ சொல்றாரு, என்னுடைய சகோதரிடத்தில் போய் சொல்லுங்கள். வீட்டில் எங்கனாவது ஒரு இடத்துல எழுதி வைங்க, இயேசு என் சகோதரன். வேதத்தின்படி இயேசு என் சகோதரனாக இருக்கிறார். யார் கைவிட்டாலும் இந்த சகோதரன் கைவிட மாட்டார். இவர் உங்களை நடுத்தரில் விட்டுற மாட்டார். கூடவே இருந்து குழி பறிக்கிற ஒரு சகோதரன் இல்லை இவர். கூடவே இருந்து காட்டி கொடுக்கிறவர் அல்ல. கூடவே இருந்து எப்பொழுது நீங்கள் விழுந்து போவீர்கள் என்று பார்க்கிறவர் அல்ல இவர். உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கல்வாரி சிலுவையில் கொடுத்து விட்டு சகோதரனாய் மாறி இருக்கிறார். எப்படி சொல்லுகிறார்? என் சகோதரத்தில் போய் சொல்லுங்கள், உங்கள் பிதாவிடத்திலும் என் பிதாவிடத்திற்கும், உங்கள் தேவனத்திற்கும் என் தேவனத்திற்கும் நான் ஏறி போகிறேன். ஸோ என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கனெக்ஷனை போட்டுட்டு போறாரு. நான் போறேன், நீங்களும் அங்கே தான் வருவீங்க. நான் முதற் பலனாய் போய் என்ன பலனை அடைந்திருக்கிறேன், என்ன மகிமை அடைந்திருக்கிறேனோ அதே மகிமையை கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் உனக்கு கொடுப்பேன். வீட்டில் எழுதி போடுங்க, என் சகோதரன். நீங்க ஒவ்வொருத்தரும் எழுதணும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் அதை எடுத்து பார்க்கலாம். யார் என் சகோதரன்? இவர் தான் என் சகோதரன். வாசிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்.
சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். தமிழில் வாழ்கன்னா சொல்லியிருப்பார், ஷலோம் என்று சொல்லியிருப்பார். ஷலோம் அப்படின்னு சொன்னார் இயேசு. அப்படி அதுதான் எபிரேயருடைய வழக்கம். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படிக்கு அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென். இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது வேதனையோடும் கூட குத்தப்பட்டவர்களுமாக அங்கே 4 பேர் நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதில் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாள் முடிந்தோடனே 3ஆம் நாள், ஒருவேளை ஏற்கனவே நிறைய உயிர்த்தெழுதலை பற்றி இயேசு பேசியிருக்கிறார். மகதலேனா மரியாள் அந்த கியூரியாசிட்டியோடு போனாங்களா, அல்லது அந்த சரீரத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு போனாங்களான்னு தெரியல. ஆனால் அதிகாலையில் யோவானில் வாசிக்கும் போது அதிகாலை இருட்டோடை கூட எழுந்து என்ன பண்ணுகிறார், விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறை தான் விசிட் பண்ண வந்திருக்காங்க. கல்லறையை பார்க்க வந்த பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய தூதன் ஒருவர் வருகிறார். கர்த்தருடைய தூதன் வந்து என்ன பண்ணுகிறார், வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, அது ரொம்ப சின்ன கல் இல்லை, ரொம்ப பெரிய கல். அதோடு மட்டுமல்ல, அந்த கல்லுக்கு முத்திரை போட்டிருந்தாங்க. முத்திரை போட்டதோடு மாத்திரமல்ல, எங்கே அந்த இயேசுவோட சரீரத்தை போய் எடுத்துகிட்டு போயிட்டு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, ரோமர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, காவலாளிகளையும் போட்டிருந்தாங்க. கல், சீலு, அப்புறம் ஆட்கள், எவ்வளோ ஒரு பந்தமஸ்தோடு கூட இயேசுவின் சரீரம் அங்கே உள்ளே இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் அதிகாலையில் அவர் என்ன பண்ணினார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்துட்டாலே அங்கே எந்த கல்லும் இன்னும் அவரை தடை பண்ண முடியாது. ஏற்கனவே அவர் உயிர்த்தெழுந்து போய்விட்டார். ஆனால் இவர்கள் பார்க்க வருகிறார்கள், அவங்களுக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணுகிறான், கர்த்தருடைய தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளினான் என்று சொல்லி பார்க்குறோம். ஏன் கல்லை புரட்டி தள்ளினான்னா, நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நான் கூட சின்ன பையனில் நினைக்கிறது உண்டு, ஏசு உயிர்த்தெழுந்தோன்னா அவர் வெளியில் வரத்துக்காக அந்த தூதன் கல்லை புரட்டியிருப்பான். எத்தனை பேர் அப்படி நினச்சிருக்கீங்களா? ஒரு கை 2 கை. நானும் அப்படி தான் நினச்சேன். உயிர்த்தெழுந்த இயேசு வெளியில் வரத்துக்காக கல்லை புரட்டி தள்ளியிருக்கான் போல இருக்குது, அதனால் இயேசு வெளில வந்துட்டார்னு. நோ நோ நோ, அப்படி கிடையாது. உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு எழுந்து கல்லுக்கு வெளியில் வந்துட்டார். அதை காண்பிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஆனால் இப்போ எதுக்கு அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டதுன்னா, உள்ளே அவரை பார்க்க வருகிற அவருடைய விசேஷமாக வந்த இந்த 2 பெண்கள், மகதலேனா மரியாள், மற்ற மரியாள். எப்போவுமே மகதலேனா மரியாள் கண்ணீரோடு தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு பெண், ஆண்டவரை நேசிக்கிறவள். அவள் வந்து உள்ளே பார்க்கணும். அவள் உள்ளே வந்து அந்த பெண்கள் தான் போய் சீசர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று பார்க்குறோம். அப்போது உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது, தேவதூதன் சொல்கிறான் அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தாருங்கிறத நீங்கள் நம்பணுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், கல்லை புரட்டி காண்பிக்கிறேன். உள்ளே வந்து பாருங்கள். உள்ளே போய் பார்த்தா அங்கே என்ன இருக்கிறது, அவர் மேல் சுற்றி இருந்த சீலைகள், அந்த வஸ்திரம் மட்டுமே அங்கே இருக்கிறது. அப்போ உயிர்த்தெழுதலில் இந்த இடத்துல முதல்ல நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, ஒன்று, உயிர்த்தெழுந்த ஒரு சரீரம் உடையவர்களுக்கு எதுவுமே அவங்கள தடை பண்ண முடியாது. அது கல்லோ கதவோ, அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் இருந்தால் அவர்கள் அதை தாண்டி வெளியே போய்விடலாம். 2வது எதை காண்பிக்கிறது, உயிர்த்தெழுந்த சரீரம் உடையவர்களுக்கு இந்த உலகத்தில் நாம் உடுத்தியிருக்கிற உடை தேவையில்லை. ஆமென். காரணம், என்ன விதமான உயிர்த்தெழுதலை இயேசு இங்கே அடைந்தார்னு சொன்னீங்கன்னா, மகிமையான ஒரு உயிர்த்தெழுதல். அதாவது மகிமையடைந்த சரீரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். மகிமையடைந்த சரீரத்தை அவர் பெற்றுக்கொண்டபடினாலே
அவரை எந்த ஒரு கல்லும் என்ன பண்ண முடியாது, அவரை தடை பண்ண முடியாது. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 20:19 பார்க்கலாம். வசனத்தை காமிச்சிட்டு நான் விளக்க விரும்புகிறேன். யோவான் 20:19 எழுதியிருக்கிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ கதவு பூட்டி இருக்கு, எல்லாரும் பயந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, முத நாள் ஓடுறவர்கள்லாம் எங்கே இருக்காங்க, இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சீசர்கள், ஆண்கள், பெண்ணு போயாச்சு காலையிலே பார்க்கறதுக்கு தைரியமாக. ஆண்கள்லாம் எங்கே இருக்காங்க, பூட்டின கதவுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பூட்டின கதவை தாண்டி இயேசு உள்ளே வந்து ஷலோம் என்று சொன்னார். அப்போ தான் சொல்கிறேன், பூட்டின கதவுக்குள்ளே வருவார்னா அப்போ கல்லை தாண்டி அவரால் வர முடியாதா? நிச்சயமாக முடியும். இன்னொரு வசனத்துலேயும் இங்கே இருக்குது, அதே யோவான் 20:26 இங்கே இவர் இல்லாமல் போயிட்டார், நம்முடைய தோமா. நம்ம இந்தியாவுக்கு அந்த சுவிசேஷம் சொல்ல வந்த அந்த சீசன் அங்கே இல்லை. அவர் சொல்கிறார், நான் அவரை பார்த்தா தான் ஒத்துப்பேன், நம்புவேன், அவருடைய காயங்கள் என் கையை போட்டால் தான் நான் அவர் உயிர் தெழுந்தார் நம்புவேன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ அவரை வேறு இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவருக்காக என்ன பண்ணுகிறார், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அந்த வசனம் எழுதிட்டே இருக்கு பாருங்க, கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது, கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது, கல்லங்கே வைக்கப்பட்டு இருந்தது, கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எல்லா இடத்துலையும் சொல்கிறது முதல்ல சமாதானம், ஷலோம். நான் உயிர்த்தெழுந்து வந்துட்டேன். எப்படி உயிர்த்தெழுந்த வந்திருக்கேன்னா, எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையின் சரீரம், எந்த கதவும் பூட்ட முடியாது, எந்த கல்லும் எனக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த சரீரத்தை உடையவராய் இன்றைக்கு உங்கள் ஆண்டவராகி நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை காண்பித்தார். எதை காண்பிக்கிறது? உயிர்த்தெழுந்த சரீரம். இங்கே எழுதியிருக்கு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த லாஸ், ஃபிசிக்கல் லாஸுக்கும் அது கட்டுப்படாது. புயிர்ப்பு விசை அதை கட்டுப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. வயதாகிற காரியம் அதை கட்டுப்படுத்த முடியாது. எதனால் நமக்கு சரீரத்தில் வந்து வயசாகுதுன்னா, புயிர்ப்பு விசை வந்து நம்ம சரீரத்து மேலே செயல்படுது. செல்கள் எல்லாம் அது பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறது. வயதாக வயதாக என்னாகிறது, தோல் எல்லாமே சுருங்கி நமக்கு வயதாகிற ஒரு காரியத்தை உண்டாக்குறது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் மகிமையின் சரீரம். ஏற்கனவே அவர் தண்ணீர் மேல் நடந்தான்னு பார்க்குறோம். இப்போ பூட்டப்பட்ட கதவுகள் தாண்டி போகிறார். பெரிய கல், ரோமர்கள் வைத்த கல்லை தாண்டி அவர் வெளியே போய்விட்டார். அப்போ என்ன காண்பிக்கிறார், ஒரு மனுஷன் உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே விதமான நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இந்த காலவேளை கொடுக்க வந்திருக்கிறார். என்னுடைய உயிர்த்தெழுதல் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு நாள் நீங்களும் இப்படிப்பட்ட மகிமையுள்ள சரீரத்தை அடைந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற இயற்கையான எந்த சக்திகளும் உங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மகிமையுள்ள சரீரத்தை உங்களுக்கு நான் கொடுக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஏன் அந்த உடையை அவர் அங்கே களைந்து போய்விட்டார்? காரணம், அவருக்கு மகிமை மறுபடியும் கொடுக்கப்பட்டது. அதாவது ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அவர்கள் நிர்வாணமாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன்? அன்றைக்கு தேவ மகிமை மூடியிருந்தது. அப்படிப்பட்ட சரீரமாய் தான் தேவன் உண்டாக்கியிருந்தார். இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு மறுபடியும் அந்த மகிமையை கொண்டு மூடியிருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த வந்த தேவதூதனை பற்றி என்ன சொல்லியிருக்கு பாருங்க. தூதனை பார்க்கும்போதே அங்கே எப்படி இருக்குதாம், அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் வெண்மையாக இருந்தது. பார்க்குறவங்க பயப்படத்தக்க ஒரு காரியம் தூதனுக்கு இருந்ததுன்னா, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருந்திருப்பார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருப்பார்னு ஏன் நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா, நீங்கள் நானும் ஒவ்வொருவரும் ஒரு நாள் அப்படிப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். அதுக்கு தான் இந்த உயிர்த்தெழுதல் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசு ஒரு இடத்தில் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலில் அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள்.
மகிமை அடைந்திருப்பார்கள். அங்கே கொள்வனை கொடுப்பனை கிடையாது, அவங்களுடைய லெவலே வேற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு எந்த லிமிட்டேஷனும் கிடையாது, எதுவுமே அதை கட்டுப்படுத்த முடியாது. அவர் இங்கே இருக்கிறாருன்னா சொல்கிறார், உங்களுக்கு முன்னாடி நான் கலிலேயாவுக்கு போகிறேன். நினச்ச நேரத்தில் அவர் கலிலேயாவுக்கு போகலாம், நினச்ச நேரத்தில் எங்கே போகலாம், யூதேயாவுக்கு போகலாம். அவர் எங்கே இருக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த இடத்தில், அதாவது நேரம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அதான் சொல்கிறேன், ஃபிசிக்கல் லாஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னா எவ்வளோ தான் ஸ்பீடாக போனாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. ட்ரெயினில் போனால் 52 மணி நேரம் ஆகும், ஃப்ளைட்டில் போனால் 3 மணி நேரம் தான் ஆகுது. ஆனாலும் 3 மணி நேரம் ஆகுது இல்லை, அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் கடக்காமல் போக முடியாது எவ்வளோ தான் ஸ்பீடாக போனாலும். ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இருக்கும் பொழுது, எங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெருசலேமுக்கு நான் போகணுன்னு நினச்சேன்னா, நான் அடுத்த நிமிஷம் ஜெருசலேமில் இருப்பேன். அங்கே போய் என் வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், 1000 வருஷம் அரசாட்சியில் அடுத்த நிமிஷம் சென்னைக்கு திரும்பி விடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை இயேசு பெற்றிருந்தார். இங்கே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இது ஒரு ஏதோ உங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிற கதையோ, இது ஒரு கட்டுக்கதை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சத்தியமாக இருக்கிறது. ஏன் அநேகருடைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பரவசமும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய கட்டுக்கதைகளை கேட்டு வளர்ந்தவங்க. ஜீபூம்பா கதையெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். உயிர்த்தெழுதலின் கதையும் அதுபோல் ஒரு ஜீபூம்பா கதை கிடையாது, இது பயங்கரமானது. ஆமேன். ஏசு எப்படி அப்போ பார்க்கணும், எவ்வளோ பெரிய கல், அவர் அந்த பக்கம் தாண்டி அவர் வந்துகிட்டே இருக்கிறார். கல், அதான் சொல்கிற ஃபிசிக்கல் லா. இந்த உலகத்தில் ஃபிசிக்ஸ் நம்ம படிக்கிறோம்ல, எத்தனை பேருக்கு ஃபிசிக்ஸ், இயற்பியல் விதிகள்னு சில இருக்குது. அதெல்லாம் உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த சரீரத்தை உள்ள மனுஷனை எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். இது கொஞ்ச காலம்தான். இந்த சரீரத்தில் நம்ம படுகிற காரியங்கள், உபத்திரவங்கள்லாம் என்ன வேதம் சொல்கிறது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறோம், ஆனால் நித்திய கனமகிமையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எதுக்கு இவ்வளோ தூரம் அதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இந்த நாளிலிருந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு எவ்வளவு பெரிய தடைகள் வைக்கப்பட்டு இருந்தாலும், இன்றைக்கே விசுவாசம் என்னும் சக்தியினால் அதே அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாக தேவன் நமக்கு இன்றைக்கு ஒன்றை கொடுத்திருக்கார். அதன் பேர் விசுவாசம். எவனாவது விசுவாசத்தினால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று இதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அது எவ்வளோ பெரிய மலையோ, எவ்வளோ பெரிய கதவோ, எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் தாண்டி போகக்கூடிய ஒரு விசுவாசத்தை இந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கு. இயேசுவால் எல்லாவற்றையும் கடந்து போக முடியும் என்று சொன்னால், அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற என்னாலும் உங்களாலும் எல்லா தடைகளையும் தாண்டி அவர் சொல்லுகிற இடத்துக்கு நம்மால் போக முடியும். உலகத்தை வேணால் இந்த ஃபிசிக்கலாக கட்டுப்படுத்தலாம். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாயின்னு அர்த்தம் என்னன்னா, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தினா இந்த ஃபிசிக்கலாக நீ உடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். செத்து போன லாசரு ஃபிசிக்கலாக 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆகிவிட்டது நாருமே என்று சொல்லுகிறார் அவருடைய சகோதரி. அது ஃபிசிக்கல் லா. ஒரு பாடி அது மறிச்சாச்சு, மனுஷன் செத்துட்டானா அது டீக்கே ஆகும், அது கெட்டு போகத்தான் செய்யும், நாரத்தான் செய்யும். ஆனால் இயேசு என்ன காண்பித்தாரங்க, அந்த ஃபிசிக்கலாவை ஓவர் கம் பண்ணி லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் உயிரோடு வந்தான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் அது மகிமையின் சரீரம் அல்ல, அது சாதாரண சரீரம். எந்த சரீரத்தோடு மறித்தானோ அந்த சரீரத்தை மட்டும் அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஆனால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் அது மகிமையடைந்த சரீரம். அது மீண்டும் ஒளியினாலும் அந்த மகிமையினாலும் மூடப்பட்ட வஸ்திரத்தை உடையவராக உங்களுடைய என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறார். நேற்றுக்கு எல்லா பிரசங்கத்தை ரெடி பண்ணிவிட்டு படி இறங்கும் போது கர்த்தர் சொன்னார், கிறிஸ்துவுக்குள் பிரசங்கிக்கிற நல்லது ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோ. நீ ஆதாமுக்குள்ளே நம்ம இல்லை, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்கிறேன் இல்லையா, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட்டிக்க சொன்ன, என்னன்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சொல்கிற, நல்லா தான் சொல்கிற, சபைக்கு நல்லா சொல்கிற, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். எந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள்.
மகிமையடைந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். இயற்கை விதிகளை எல்லாம் மேற்கொண்டு அப்படியே வானத்துக்கு போன அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஒரு நாள் அவரை போலவே நீங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் என்ற நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். கிறிஸ்தவ பிரசங்கிறது ஏதோ உணர்ச்சி வசப்படுத்துகிற பிரசங்கம் இல்லை. உணர்ச்சி வசம் அதில் இருக்கலாம், ஆனால் சத்தியத்தின் நிமித்தம் நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம். சினிமா கூட தான் பார்த்தா உணர்ச்சி வசம் வருது, அப்படியே கண்ணை வைக்காமல் பார்க்குறோம், ஆனால் அது பொய். அது பொய். ஒரு பொய்யை பார்த்தே நீங்கள் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறோம். நம்ம சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறபடினாலே ரட்சிப்படையும்படிக்கு தேவன் உங்களை ஆதி முதல் தெரிந்து கொண்டார். ஒரே ஒரு வழியை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். சத்தியம் என்ன சொல்லுதோ அதை விசுவாசிப்பதினாலே அதன் மூலமான ரட்சிப்பை நாம் அடைய போகிறோம். அப்போ எப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்? உயிர்த்தெழுந்த இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். எந்த உலகத்தின் அந்த லாஸ் கட்டுப்படுத்தாத ஒரு ஆண்டவருக்குள் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆகவே தான் அவர் சொன்னார், நீ விசுவாசித்தினால் தேவ மகிமையை காண்பாய். தேவ மகிமை என்பது என்ன? உயிர்த்தெழுதலின் வல்லமை. நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இந்த நாள் முதல் நீங்களும் நான் விசுவாசித்தால் அந்த தேவ மகிமை எப்படி இறங்கி அவரை உயிரோடு எழுப்பினதோ அப்படி நம்முடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை இன்றைக்கு செயல்படும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதம் அவரை பற்றி சொல்லுகிறது, அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன். எது மரித்திருந்தாலும் அதை உயிர்ப்பித்து அது எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கும்படி அழைக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த மரித்த பகுதியை உயிர்ப்பித்து அது உங்களுக்கு இதுவரைக்கும் எதை கொடுக்கலையோ அதை கொடுக்கும்படி அழைக்கிற தேவன். நீ விசுவாசித்தால் அந்த தேவ மகிமையை காண்பாய். இட்ஸ் நாட் பிசிக்கல் லா. உன்னுடைய வாழ்க்கை பிசிக்கல் லாவாலேயோ மருத்துவத்தாலேயோ அதெல்லாம் 100% சரிதான். அதை மேற்கொள்கிற ஒரு வல்லமைக்கு உன்னை தேவன் நிலைத்திருக்கிறார். அவங்களுக்கு நடக்கிறதா எனக்கும் கிடையாது, அவர்களுக்கு நடக்காதது எனக்கு நடக்கும். இல்லாததை உருவாக்குற ஒரு தேவனுடைய வல்லமைக்குள் இன்றைக்கு தேவன் என்னை வைத்திருக்கிறார். இயேசுவோட பேச்சு கொஞ்சம் மாறிடுச்சு, அதை சொல்லி விரும்புகிறேன். இயேசுவோட பேச்சு கொஞ்சம் உயிர்த்தெழுந்த பிறகு மாறிவிட்டது. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை பார்த்து பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள்ங்கிறாரு. என் சகோதரர்கள்ங்கிறாரு. எதனால் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வலியுறுத்தி சொல்கிறாரு. யோவான் 20:17, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் உயிர்த்தெழுந்தபடினாலே இன்றைக்கு உங்களுக்கு என்ன விதமான நம்பிக்கைன்னு சொல்கிறார்னா, இன்றைக்கி நீங்கள் என்னுடைய சகோதரர்களாய் மாறி இருக்கிறீர்கள். நான் என்னுடைய தேவனிடத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்திற்கும் போகிறேன். அப்போ என்ன சொல்ல வராரு? இனிமேல் உங்களுடைய நிலைமையே, உங்களுடைய என்ன சொல்ற லெவலே வேறு லெவலாக போகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகக்கூடிய சாத்திய கூரை இது கொடுத்து விட்டது. ஏன்னா தேவன் ஜீவனுள்ளோரின் தேவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் மரித்தோரின் தேவன் அல்ல. யாரெல்லாம் இந்த உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்னவாய் மாறப்போகிறார்கள்? தேவனுக்கு பிள்ளைகளாகவும் இயேசுவுக்கு சகோதர சகோதரிகளுமாய் மாறப்போகிறார்கள். நேரமில்லை, எபிரேயர்கள் எழுதியிருக்கிறது, அநேக பிள்ளைகளை மகிமேல் கொண்டு வரும்படி. அப்போது இயேசு ஒருத்தர் மட்டுமல்ல, அவர் என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி நான் மகிமை அடைஞ்சிட்டேன், இதே போல் மகிமை அடைய போகிற சகோதரர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போது தேவனை என் தேவனத்திற்கும் சொல்ல, என் தேவனத்திற்கும் உங்கள் தேவனத்திற்கும் நான் ஏறி போகிறேன். அப்புறம் தேவனை சொல்கிறாரு, என் பிதாவினத்திற்கும் உங்கள் பிதாவினத்திற்கும். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு? சாதாரணமாக நான் பிதாட்டு போகிறேன்னு சொல்லாமல் நம்மளை அங்கே சேர்த்துக்கிறாரு. எப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக பெரிய ஒரு நம்பிக்கை, நீங்களும் என்னைப் போலவே மகிமையடைய போகிறவர்களாக உங்களை நான் மாற்றப் போகிறேன் என்பதை அவ்வளோ ஒரு தெளிவாக காண்பிக்கிறாரு.
என் தேவன் சொல்ல என் தேவன் உங்கள் தேவன், என் பிதான்னு சொல்ல என் பிதா உங்கள் பிதா, என்னுடைய நண்பர்கள் சொன்னார். இப்போ சொல்றாரு என்னுடைய சகோதரரிடத்தில் போய் சொல்லுங்கள். அப்போ ஒரு குடும்பமாக பேசுகிறார். உயிர்த்தெழுதல் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார், இயேசு நம்முடைய சகோதரனாக இருக்கிறார். வீட்டில் எங்கனாவதாவது ஒரு இடத்துல எழுதி வைங்க, இயேசு என் சகோதரன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் டெய்லி பார்க்குற எங்காவது ஒரு இடத்துல எழுதி வைக்கப்படி கேட்கிறேன், வேதத்தின்படி இயேசு என் சகோதரனாக இருக்கிறார். யார் கைவிட்டாலும் இந்த சகோதரன் கைவிட மாட்டார். இவர் சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்கிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இவர் உங்களை நடுத்தரில் விட்டுற மாட்டார். எப்படிப்பட்ட சகோதரன்! கூடவே இருந்து குழி பறிக்கிற ஒரு சகோதரன் இல்லை இவர். கூடவே இருந்து காட்டி கொடுக்கிறவர் அல்ல. கூடவே இருந்து எப்பொழுது நீங்கள் விழுந்து போவீர்கள் என்று பார்க்கிறவர் அல்ல இவர். உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கல்வாரி சிலுவையில் கொடுத்து விட்டு இரத்தத்தின் மூலமாக, இரத்த சம்பந்தம் மூலமாகவே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சகோதரனாய் மாறி இருக்கிறார். சொல்றார் என் சகோதரத்தில் போய் சொல்லுங்கள். எப்படி சொல்லுகிறார்? என் சகோதரத்தில் போய் சொல்லுங்கள், உங்கள் பிதாவினத்திலும் என் பிதாவினத்திற்கும் உங்கள் தேவனத்திற்கும் என் தேவனத்திற்கும் நான் ஏறி போகிறேன். ஸோ என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கனெக்ஷனை போட்டுட்டு போகிறாரு. ஒரு கனெக்ஷனை போட்டுட்டு போகிறார். நான் போகிறேன், நீங்களும் அங்கே தான் வருவீங்க. நான் எப்படி போகிறேனோ அதே போல் நீங்களும் ஒரு நாள் வருவீர்கள். நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்வேன். ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கிறார் யோவான் 17ஆம் அதிகாரத்தில், பிதாவே நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் நம்மோடு இருக்கும்படி இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த சகோதரன் வேணுமா வேணாமா? நான் சொல்கிறேன், இந்த ஒரு சகோதரன் போதும் வாழ்க்கையில் நமக்கு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சகோதரனை பாக்கியமாய் கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சகோதரனை நாம் கொண்டிருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிறைய பேருக்கு இருதயத்தில் வேதனை, என்னை விசாரிக்க ஒரு சகோதரன் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. இந்த சகோதரனுக்கு ஒரு கடிதம் எழுதி போடுங்க. உங்கள் தேவையெல்லாம் லிஸ்ட் அவுட் எழுதி ஃப்ரம் டு போட்டு சகோதரனுக்கு அப்படின்னு லெட்டர் போட்டு பாருங்களேன். எங்கே போய் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் போடுறேன்னு கேட்காதீங்க. உங்கள் டைரியிலே ஒரு லெட்டர் எழுதி போடுங்க விசுவாசத்தோட. அவர் சந்திக்கிறார் இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள். ஆமேன். லெட்டர் எழுதி போட்டு எத்தனை பேருடைய தேவைகளை இந்த சகோதரன் சந்தித்தாரோ அவங்க எனக்கு வந்து திருப்பி சாட்சி சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்குறீங்களா? நான் எழுதி போட்டிருக்கேன். ஹல்லேலூயா. நான் எழுதி போட்ட எல்லா லெட்டருக்கும் அவர் பதில் போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. தாமதம் இல்லாமல் பதில் அனுப்புகிற ஒரு சகோதரனை நாம் கொண்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மற்றவர்களை விட பரிதாபம் உள்ளவர்களாக இருக்க முடியுமா? இருக்க முடியும் என்று இந்த பகுதி சொல்லுது. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை விட பரிதாபம் உள்ளவர்களாக இருக்க முடியுமா என்று சொன்னால் இருக்க முடியும் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். அதான் இன்றைக்கி நிறைய பேரோட நிலைமை. கிறிஸ்தவர்கள்னு அழைக்கப்படுகிறாங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குல்ல. ஏன் அவங்களுக்கு பரிதாபமாக இருக்குன்னா, 2 விதமான மக்களை இந்த காலில் பேச விரும்புகிறேன். 1, பேர் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டாங்க. உலகத்தில் மற்றவங்களுக்கு ஒரு கடவுள, இவர்களுடைய கடவுள் இயேசு. இன்றைக்கி பண்டிகை, இன்றைக்கி கட்டாயம் போயிருப்பாங்க. அவங்களுடைய பேர் பீட்டராக இருக்கலாம், ஜானாக இருக்கலாம், ஜேம்ஸாக இருக்கலாம். இன்றைக்கி அட்டண்டன்ஸ் போட போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாங்க.
அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. எல்லாரும் போல நாங்களும் இன்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் பிறந்த இம்மைக்காக அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் வருகை மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது, நித்தியத்து மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பேர் மட்டும்தான் மாறி இருக்கும், வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. அவங்களும் சிகரெட் குடிப்பாங்க, சிகரெட்டை மட்டும் சொல்ல எல்லாமே செய்வாங்க அவங்களும். நான் நிறைய கிறிஸ்தவங்க வீட்டில் பார்த்துருக்கேன், பீடி ஊதிட்டே இருப்பார் ஒருத்தர். ஏன் அப்படின்னா இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு விட்டுருவாராம். ஞானஸ்நானம் எடுக்காமலே மறுத்து போயிட்டார். அது வந்து பீடி குடிச்சாரா இல்லையாங்கிறத பற்றி இல்லை, உயிர்த்தெழுதலை விசுவாசாரா இல்லையாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அப்போது இங்கே என்ன எழுதியிருக்கிறது? இம்மைக்காக மாத்திரம். சரி, அவங்கள விட்டுருங்க, நம்மளை எடுத்துப்போம். விசுவாசிகள் அல்லது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி பரிதபிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று இங்கே பவுல் எழுத வருகிறார். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களும், அந்த காரியங்களால் உண்டாகிற பாதிப்புகள், த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அவர் டெய்லி டே டு டே ஆக்ட்ஸ் உலகத்தில் இருக்கிறவங்கள போலவே நம்மளையும் பாதிக்கும் என்று சொன்னால், நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க பேர் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம், நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற, இயேசுவை சகோதரன் என்று அழைக்கிற நமக்கு இந்த சத்தியம்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரியாது, நமக்கு ஆழமாக தேவனுடைய சத்தியம் தெரியுது. உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. உங்களே விட்டுருங்க, என்ன எடுத்துக்கோங்க. இப்போது எனக்கு உண்டாகிற என் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் காரியங்கள் என்னை தாக்கும் போது, உலகத்தில் இருக்கிறவர்கள் போலவே நானும் வேதனையோடும் பழிவாங்குதலோடும் அல்லது கண்ணீரோடும் கவலையோடும் நம்பிக்கையற்றவனாக ஒன்றுமே இல்லை எனக்கு அப்படின்னு ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில் நானும் இருப்பேன் என்று சொன்னால், நானும் பரிதபிக்கப்பட வேண்டியவனே. யார் பரிதபிக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை? யார் உண்மையிலே நல்ல ஸ்ட்ராங்கானவங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை வைத்து இம்மைக்காக மாத்திரம் அல்ல, இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் இயேசுவை நம்பாமல், இம்மைக்காக மாத்திரம் அல்ல, நாம் உயிர்த்தெழுதலுக்கு வரப்போகிற நித்தியத்தை உணர்ந்து, இயேசு இன்றைக்கு நமக்கு என்னவாக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு நாள் நமக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி வரப்போகிற எதிர்காலத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக அந்த வெளிச்சத்தில் இப்பொழுது காரியங்களை டீல் பண்ணி எதுவுமே நம்மை பாதிக்க விடாமல், பவுல் போல எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். திடீர்னு பணப்பற்றாக்குறை வருகிறது, திடீரென்று சரீரத்தில் ஒரு ப்ராப்ளம் வருகிறது, திடீரென்று குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. அப்போது நம்ம எப்படி அந்த காரியங்களை எதிர்நோக்குகிறோம்? இம்மைக்காக மாத்திரம் நாம் அதை டீல் பண்ணுகிறோமா, அல்லது நித்தியத்தை நோக்கி நாம் அதையெல்லாம் டீல் பண்ணுகிறோமா? இன்றைக்கி எனக்கு ஒரு இல்லாமல் இருக்கிறது, எனக்கு இவ்வளோ வருஷமானாலும் இது பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கும்போது எப்படி நாம் அதை எதிர்கொள்கிறோம், அல்லது எப்படி அதை பற்றி நாம் கண்ணோட்டமுடையவர்களாக இருக்கிறோம்? அந்த சூழ்நிலையில் நம் ஆண்டவருக்கு எப்படி துதி செலுத்துகிறோம், ஆண்டவரை எப்படி நான் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் என்பது தான் நமக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஏன்னா அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போகிறேன்னு சொன்னார்ல, அதுக்கோட அர்த்தம் இங்கே தான், அவர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட். இந்த உயிர்த்தெழுதல் லாசர்வின் உயிர்த்தெழுதல் போல கிடையாது. இயேசு நிறைய பேர் உயிரோடு எழுப்பின அந்த உயிர்த்தெழுதல் முதற் பலனை எப்படின்னா, இயேசு இன்றைக்கு ஆதாம் எப்படி ஏதேனில் இருந்தானோ அப்படி மகிமையடைந்த ஒருவராக, மகிமையடைந்த சரீரத்தோடு கூட முதற் பலனாக போயிருக்கிறார். அவர் முதல் பலனா, நீங்கள் நானும் ரெண்டாவது பலன். அதுதான் சொல்கிறார். இம்மைக்காக மாத்திரம் நம்ம கவலைப்படக்கூடாது. இம்மையில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, இம்மையில் நீங்களும் நானும் சில மோசமான சூழ்நிலை வழியாக கடந்து போனாலும் கூட நமக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொல்கிறாரு, கிறிஸ்து முதல் பலன், பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் ரெண்டாவது பலன்.
ஒரு நாள் கிறிஸ்து வரும் பொழுது அவரை போலவே இதெல்லாம் நான் மறந்து போகக்கூடிய கொஞ்ச காலம், இது டெம்பரரி. ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம், சொல்லுவோமா, கொஞ்ச காலம், டெம்பரரி. இதில் நமக்கு உணர்ச்சிகள் உண்டு, கண்ணீர் உண்டு, சந்தோஷம் உண்டு, பல்வேறு விதமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் பரிதபிக்கப்படக்கூடியவர்கள் அல்ல நாம், பரிதபிக்க வேண்டியவர்கள் அல்ல நாம். கிறிஸ்து முதற்பலன். அவர் சொன்னார், நான் போகிறேன், என் பிதாவிட்ட போகிறேன், நீங்கள் என் சகோதரர்கள். அப்படின்னா அர்த்தம், நான் முதற்பலனா, நீங்கள் ரெண்டாவது பலன். 1 2 3ன்னு எல்லாருமே ஒரு நாள் எங்கே இருப்பீர்கள், என்னோடு இருப்பீர்கள் அப்படி சொல்லிட்டு தான் அங்கே எழுதியிருக்கிறது. மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அவர் எப்படி சொல்கிறார்னா, மனுஷனாகவே இயேசுவை அவர் சொல்லுகிறார். ஏன் அவ்வளோ தூரம் மனுஷனாலுங்கிறார்னா, அங்கே எழுதுகிறோம், நம்ம சொல்கிறோம்ல, ஆதாமுக்குள் இல்லை, ஒரு மனுஷனால் தான் இந்த மரணம் உண்டானுச்சு. மரணம் பாவம் மரணம் மட்டுமல்ல. இந்த இடத்த பார்க்கும்போது எந்த இடத்துக்கு மனுஷன் போயிட்டான்னா, பாவம்னு நம்ம பார்க்குறோம், மரணம்னு பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இயற்கை விதிகளால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு மனுஷன் போயிட்டான். அப்போ ஆதாம் மட்டும் பாவம் செய்யாமல் இருந்திருந்தான்னா எந்த இயற்கை விதியுமே அவனை கட்டுப்படுத்திருக்காது. அவன் நினச்ச இடத்துக்கு போயிருக்கலாம், நினச்ச இடத்துக்கு வந்திருக்கலாம். எல்லாமே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், மகிமையாக இருந்திருக்கும். வெறும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாவம் செஞ்சோன்னா மரணம் வந்துட்டுன்னு. அது மட்டும் அல்ல, இங்கே இயேசுவை பார்க்கும் பொழுது, இயேசு எப்படி இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது, ஒரு அற்புதமான வாழ்க்கை உண்மையிலே மனுஷன் இழந்திருக்கிறான். ஆகவே தான் இங்கே எழுதுகிறார், மனுஷனால் மரணம் உண்டானபடினாலே மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாகிவிட்டது. அப்போ அவர் என்ன சொல்ல வருகிறாரு, நம்மளை அவரோட இணைச்சிட்டே வராரு. எத்தனை இடத்துல இணைக்கிறான்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுந்து போகும்போது சொல்கிறாரு, என் சகோதரர்கள் உங்கள் பிதா என் பிதா. பவுல் எழுதுகிறார், அவர் முதற் பலன், நம்ம அடுத்த பலன்கள். அப்படி இந்த நம்பிக்கை சொல்லுவோமா, இந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம பரிதாபமாக காணப்பட மாட்டோம். எவ்வளோதான் நம்ம மேலே எல்லாம் சேர்ந்து நமக்கு ப்ரெஷர் வரட்டும், நாம் இப்படி நின்று முதற் பலன் இயேசு போயிருக்கிறார், நான் ரெண்டாவது பலன், இது கொஞ்ச காலம், இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. இயேசு வரும்பொழுது தேவன் என்னை ரெண்டாவது பலனாக கிறிஸ்துவை போலவே எனக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை அப்ராக்சிமேட்டாக 100 வருஷம்னா, அந்த வாழ்க்கை இந்த பூமியிலே 1000 வருஷம் நாம் இருக்க போகிறோம். 100 வருஷம் மெடிக்கல் பிரச்சனையோட, டாக்டர்கிட்ட போகிற பிரச்சனையோட, அப்பப்போ வலிக்கிற இந்த சரீரத்தோடு வாழ்கிற இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள். உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு நினச்ச இடத்துக்கு போய் நினச்ச இடத்துல வாழ்ந்து எதுவுமே ஃபிசிக்கலாக கட்டுப்படுத்த முடியாத 1000 வருஷம் வாழப்போகிறது ஒரு பெரிய காரியம். அதுதான் சொல்கிறாரு, இம்மைக்காக மாத்திரமல்ல. சொல்லுவான், இம்மைக்காக மாத்திரமல்ல, இப்போ இருக்கிற பிரச்சனைக்காக மட்டுமல்ல, இப்போ இருக்கிற சண்டைக்காக மட்டுமல்ல, இப்போ எனக்கு முன்னாடி நிற்கிற பெரிய பெரிய கல்லுக்காக அல்ல, ஒரு பெரிய காரியம் என்னை நோக்கி வருகிறது. அப்போ எதுக்கு இயேசு சகோதரன் எழுதணும்னா, சும்மா உறவுக்காக மட்டுமல்ல. ஹல்லேலூயா. இயேசு என் சகோதரன் எழுதி வச்சுக்கிறது உறவுக்காக அல்ல. இந்த சகோதரனுடைய நிலைமை என்னைக்கு என்ன, இந்த கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை வைத்திருக்கிறார், இதே விதமான வாழ்க்கை வாழ தேவன் நிலைத்திருக்கிறார். எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு எந்த கேரண்டியும் இல்லை. ஒருத்தவங்க மேலே இருக்கலாம், ஒருத்தவங்க கீழே இருக்கலாம், ஒருத்தவங்க அப்படி இருக்கலாம், ஒருத்தவங்க இப்படி இருக்கலாம். ஆனால் எல்லாருமே சகோதரில் தான் இருக்கும், எல்லாருமே சகோதரில் தான் இருக்கும். அவர் வரும்போது கொடுக்குற பலனில் வித்தியாசம் இருக்காது. இன்றைக்கி வேணால் வித்தியாசமான பலன்கள் நம்ம பெறலாம். ஆனால் இயேசு வரும்பொழுது கொடுக்குற பலன், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் தனக்கு ஒப்பான பலனை நமக்கு கொடுக்க வருகிறார். ஆகவே தான் அவர் சகோதரர்கள் என்று சொல்லுகிறார். அதுவும் எபிரேயர் சொல்கிறார், அவர் நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லையாம். இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் சகோதரன் சொல்லிடுவீங்களா? சகோதரன் சொன்னால் ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்ல. போகிறவனெல்லாம் சகோதரன் நம்ம சொல்லிடுவோமா? வர மாட்டேங்குது மனசு. போகிறவங்கலாம் பிள்ளைங்கன்னு சொல்லிடுவோமா? எல்லாரையும் சகோதரர்களாக நம்ம ஏற்றுக்கிறோமா? ஆனால் இந்த பூமிக்கு வந்த ஒருவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கார். நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும், ஒன்று தாங்க எது கேட்குறாரு, என் மேலே விசுவாசம் வைக்கிறியா, என்னை நீ ஏற்றுக்கிறியா உன் இருதயத்தில், நான் ஆண்டவர்னு உனக்கு நான் சகோதரன் சகோதரி என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறேன், என் பிதாவுக்கு உன்னை பிள்ளையாய் மாற்றுகிறேன்,
நான் முதற் பலனாய் போய் என்ன பலனை அடைந்திருக்கிறேனோ, என்ன மகிமை அடைந்திருக்கிறேனோ, அதே மகிமையை கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் உனக்கு கொடுப்பேன். அப்படிதான் அர்த்தம். முதற் பலனா அதான் அர்த்தம். முதற் பலனுக்கு என்ன மகிமை தேவன் கொடுத்தாரோ, அதை காண்பிச்சுட்டு போனாரோ, அதே விதமான மகிமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படியாக தான் வரப்போகிறார். அதனால தான் ப்ரெஷர் கொடுத்து சொல்லி போனார், உங்கள் பிதா என் பிதா, உங்கள் தேவன் என் தேவன், என் சகோதரரே அப்படின்னு ஒரு ப்ரெஷர் எதுக்கு கொடுத்துட்டு போயிருக்காருன்னா, இதை நினச்சிக்கிட்டே இருங்க. வீட்டில் எழுதி போடுங்க, என் சகோதரன். நான் காருக்கு பின்னாடி எழுதி வச்சது மட்டும் பார்த்தாது, நீங்கள் ஒவ்வொருத்தரும் எழுதணும். எழுதினா தான் தெரியும் சகோதரனா மூத்தவர் முதற் பலன் போயிருக்கிறாரு. ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் அதை எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு சண்டை, ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருவருடைய தாக்குதல்கள், ஒவ்வொருடைய துரோகங்கள், ஒவ்வொருடைய குத்துக்கள், அப்போ என்ன பார்க்கணும்? அதை எடுத்து பார்க்கலாம். யார் என் சகோதரன்? இவர் தான் என் சகோதரன் அப்படின்னு பார்த்துக்கலாம் இல்லையா? ஆறுதலுக்காக அல்ல, விசுவாசத்திற்காக. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அந்த முதற் பலன்கிறதுல இன்னொரு அர்த்தம் என்ன? முதற் பலன்னா என்னன்னா, அந்த மகிமையடைந்த சரீரம். முதலாக ஒருவருக்கு மகிமையடைந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் முதற் பலன். அப்போ நமக்கும் பின்னாடி இருக்கிற ரெண்டாவது பலன், மூன்றாவது பலனாகிய நமக்கும் அதே விதமான மகிமையடைந்த சரீரம் கொடுக்கப்படும் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. முதற் பலன் கிறிஸ்து, நாம் அப்படி அடுத்த பலனாக இருக்கிறோம். ஒரு மனுஷனால் மரணம் உண்டானபடினாலே இன்னொரு மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பாசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். இந்த இடத்துல தாவீது சொன்னதெல்லாமே தன்னை பற்றி கிடையாது. யாரை பற்றி? கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறான். கிறிஸ்துவின் ஸ்தானத்திலிருந்து அவன் பேசுகிறான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31 நிறைய வசனம் இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். 31, 33 அங்கே அவர் மறுபடியும் சொல்லுகிறார் பாருங்க. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். கிறிஸ்துவின் ஆத்மாவை பற்றி, கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றி அங்கே தாவீது சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அப்போது என்ன இங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு நீதிமான். கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை தேவன் அவர் மேல் சுமத்தினார். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்திற்குள் மரணத்தை கொண்டு வந்தான். பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்தது. ஆனால் இவர் நீதிமான், எந்த பாவமும் செய்யலை. ஆனால் பாவமே அறியாத இவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். அதாவது அந்த மனுஷன் செஞ்ச பாவத்துக்கான கீழ்ப்படியாமைக்கான தண்டனை எல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டார். இவர் எதுவுமே செய்யலை, ஆனால் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அப்போ தேவனுடைய சிங்காசனத்தில், தேவனுடைய கோர்ட்டில், தேவனுடைய நியாயசனத்தில் தேவன் நீதிபரர் இல்லையா? அப்போ இயேசுவை பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார்? ஒருவன் கீழ்ப்படியாமையினால் உண்டான எல்லா தண்டனையும் இவர் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டபடினாலே இவர் அங்கே இருப்பது நியாயமல்ல. மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது. பாதாளம் அவருடைய ஆத்மாவை பிடித்து வைக்கக்கூடாது இருந்தது. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவரை 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு எழுப்புவார் என்பதை
இயேசுவை குறித்து தாவீது தீர்க்க தரிசனமாய் உரைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே நான் முக்கியமான எந்த வசனத்தை உங்களுக்கு நீ காண்பிக்க விரும்புகிறேன்னு அங்கே பார்த்தீங்கன்னா, சரி உயிரோடு எழுந்தார், உயிரோடு வந்து என்ன செஞ்சாராம்? அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதார்லிய வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகியதை புழுந்தள்ளினார். ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே இல்லையா? இருந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை வித்தியாசமாக வேதம் போதித்துட்டு வருது. இது ஒரு முக்கியமான இடமாய் நான் பார்க்கிறேன். அதாவது இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடியே ஆவியானவர் அவர் மேலே இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் மரித்த அந்த கல்லறையிலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் ஆவியானவர், அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்போ போய் உயிர்த்தெழுந்து பிதா கிட்ட போய் இப்போ வேற ஒரு மாதிரி எழுதியிருக்கிறது, பிதார்லிய வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று. அப்போ நீங்கள் கவனிச்சிருக்கணும், இந்த இடத்த வாசிச்சிங்கன்னா நீங்கள் கவனிக்கணும் நிறுத்தி. பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தள்ளினார். அதாவது பெந்தகோஸ்தே நாளை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. பெந்தகோஸ்தே நாளில் சபையின் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் இல்லையா, அதை இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மொழிபெயர்ப்பதை கரெக்டாக சொல்லுகிறது டிபிடி. தென் காட் exalted him to his right hand upon the throne of highest honor, and the Father gave him the authority to send the promised Holy Spirit, which is being poured out upon us today. This is what you are seeing and hearing. This is the evidence he has reached there. அதாவது ஏசு அங்கே தான் போயிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு மனிதர்களுக்கு பொழிந்தருளும் அதிகாரத்தை இயேசுவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் என்ன சொன்னார், என் தேவனிடத்தில் போகிறேன், உங்கள் தேவனிடத்தில் போகிறேன், என் பிதாவிடத்தில் போகிறேன், உங்கள் பிதாவிடத்தில் போகிறேன். இப்போ என்ன, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் விழுந்து போனான், ஒரு மனுஷன் இன்றைக்கு உயிர்த்தெழுந்து மகிமையோடு இருக்கிறார். இவர் என்ன பண்ணுங்க, இப்போது எனக்கு எந்த ஆவியானவரை நீங்கள் கொடுத்தீங்களோ, அதாவது இந்த எந்த இடத்துல உயிர்த்தெழும்படி, இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான காரியத்தை நான் பார்க்குறேன். என்னை உயிரோடு எந்த ஆவியானவர் எழுப்பினாரோ அந்த வல்லமையின்படி இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை கொடுக்கணும். ஆவியானவருக்கு பல காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல இயேசு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்துக்கு போன பிறகு கேட்கிற காரியம், நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, எப்படி என்னை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அந்த விதமான உயிர்த்தெழுதலின் ஆவியை இப்போ சபையின் மேல் ஊற்றுகிறார். ஆகவே தான் எபேசியரில் பவுல் எழுதுகிறார், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிரோடு கூட எழுப்பினார். ரட்சிக்கும்படியான ஒரு ஆவியானவரை நான் மீண்டும் வரும்பொழுது என்னை உயிரோடு எழுப்பினது போலவே தன் பிள்ளைகளை மகிமை அடைய செய்யும்படியான ஒரு ஆவியானவரை. ஏன்னா முதற் பலன் போயிருக்கேன், இந்த பலன்லாம் வரணும்னா இப்படி ஒரு ஆவியானவரை, இந்த விதமான ஆவியானவரை ஊற்ற வேண்டும் என்று அங்கே தேவனிடத்தில் அதிகாரம் பெற்று இந்த விதமான ஒரு ஆவியானவரை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஊற்றி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அநேகர் மேல் ஆவியானவர் இருந்தார், வாசிக்கிறோம். தாவீதின் மேல் இருந்தார், எல்லா தேவ மனுஷங்கள் மேலுமே இருந்தார். ஆனால் இது வேறு விதமான அபிஷேகம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதற் பலனாகிய இயேசு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகம் ரெண்டாவது பலன்களாய் எல்லாரையும் உயிரோடு எழுப்புகிற அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆவியானவரை முதலாக பூமியில் அவர் பொழிந்தருளினார். இப்போ புரியுதா உயிர்த்தெழுதலோட இம்பார்ட்டன்ஸ்? ஆகவே தான் இங்கே எழுதியிருக்கிறது. எனக்கு புரியல தமிழில். பரிசுத்த ஆவியை பெற்று ஊற்றினாரா? அப்போ ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரே இல்லையா? இது வித்தியாசமானது, இது அற்புதமானதாக இருக்கிறது. ஏன்னா இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் தேவன் நம்மை உயிரோடு எழுப்புவார் என்பதற்கு அச்சாரமாக இந்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார்னு. இது சகோதரனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். ஆமென். தேவன் தன் பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர். இது உலகத்தில் வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை இங்கே நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து முடிப்போம். சரி, இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஏசு என்ன சொல்கிறாரு? 3 காரியத்தை இங்கே சொல்கிறார். ஒன்று, நீங்கள் எனக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறீர்கள்.
ரெண்டாவது, நான் முதற் பலனாக இருக்கிறேன், நீங்கள் ரெண்டாவது பலனாக இருக்கிறீர்கள். மூணாவது என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தலையாக இருக்கிறேன், நீங்கள் சரீரமாக இருக்கீங்க. இன்றைக்கி தலையாக நான் எங்கே இருக்கிறேனோ ஒரு நாள் சரீரமாக நீங்களும் அங்கே இருப்பீர்கள். எபேசியர் 1 19 முதல் 23 வசனங்கள். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. ரொம்ப நீண்டதாக இருக்குது. சுருக்கமாக சொன்னால், கிறிஸ்துவை எப்படி தேவன் எழுப்பி அற்புதம் பண்ணாரோ அதே விதமான வல்லமையை தான் விசுவாசிக்கிற உங்ககிட்டையும் அவர் இன்னைக்கு காண்பிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் அறியும்படிக்கு, சபையாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலாகி எனக்கு தெரியும் என்ன விதமான வல்லமை இருக்குன்னு. ஆனால் இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியணும். வெறும் இம்மைக்காக மாத்திரம் இவர்கள் இயேசுவை நம்பிக்கொண்டிருந்தாங்கன்னா இவங்க பரிதாபத்துக்குரியவர்கள். ஆகவே தேவன் தான் என்ன பண்ணணும், நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து வேத வசனங்களை எல்லாம் வாசித்து, வித்தியாசமான வல்லமை இல்லை, இயேசு முதற் பலனாகி அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்ட அதே வல்லமை தான் இன்றைக்கி என் வாழ்க்கையிலும் செயல்பட்டு இருக்கு. அவரை எந்த கல்லும் எப்படி பெரிய கல் அவரை தடுக்க முடியாதோ அப்படி தான் என் வாழ்க்கையில் எந்த கல்லும் என்னை தடுக்க முடியாது. அந்த வல்லமையை வச்சு நான் என்னுடைய வல்லமையை வச்சு இல்லை, அந்த அவருடைய வல்லமையை வைத்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற வல்லமை வேற வல்லமை இல்லை, அவரை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமையின்படி தான் தேவன் என் வாழ்க்கையில் செயல்படுகிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கும்படி கர்த்தர் பிதா தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். அப்போ அடிக்கடி செய்ய வேண்டிய ஜெபம் இல்லையா அது? அதுக்கு தான் சொன்னேன், இயேசு என் சகோதரன் எழுதி போடுங்க. என் சகோதரனுக்கு பிதா என்ன செய்தாரோ அதே பிதா என்னுடைய பிதா அவருடைய பிதா என்று அவர் எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டு போன நோக்கம் தான். என் பிதா உங்கள் பிதா, எனக்கு என்ன செய்தாரோ என் சகோதரராகிய உங்களுக்கும் அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சபை புரிந்து கொள்ளுங்கள் என்று போல் ஜெபம் பண்ணுகிறார். இப்போ உபவாச ஜெபத்தில் நாங்களும் அதான் ஜெபம் பண்ணுறோம். பாருங்கள், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். சிம்பிளாக சொன்னால் சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார், உங்களுக்கு எனக்கும் அவர் தலையாக இருக்கிறார். அவர் தலைனா நம்ம சரீரமாக இருக்கிறோம் இல்லையா? அப்போது தலையாகி அவருக்கு என்ன வல்லமை செயல்பட்டதோ அதே வல்லமை தான் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. டிபிடியில் இந்த 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. 19 to 20. I pray that you will continually experience the immeasurable greatness of God's power more available to you through faith. Then your lives will be an advertisement of this immense power as it works through you. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், அந்த உலகத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கணும். எப்படா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கணும் இந்த வல்லமையின் மூலமாக. This is the mighty power that was released when God raised Christ from the dead and exalted him to the place of highest honor and supreme authority in the heavenly realm. இயேசுவுக்கு ஒரு கனமான இடத்தை கொடுக்கும்படி கனமான காரியத்தை செய்யும்படி செயல்பட்ட வல்லமை தான் உங்களுக்குள்ளே இருக்குது. அங்கே போக லேட் ஆகும், ஆனால் இப்பயே நீங்கள் கனமுள்ளவர்களாக உலகத்திலே கனம் பெற்றவர்களாக வாழும்படியான அந்த காரியத்தை இந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் நீங்கள் ஒளிஞ்சிக்கிறவங்களா இருக்க வேணாம். நானா இதெல்லாம் பற்றி புரிஞ்சிக்காம பெந்தகோஸ்தே சபைக்கு போயிருந்தாலும் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று கொண்டிருந்தாலும் புரிந்து கொள்ளாததினாலே சொல்லுவோமா, புரிந்து கொள்ளாததினாலே விசுவாசம் இல்லாதபடினாலே என் வாழ்க்கை அட்வர்டைஸ்மெண்ட்டாக நான் வாழவில்லை, என் வாழ்க்கையை மறைத்து கொண்டேன். ஒரு சில வருடங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு வெளியில் உலகத்தில் யாரோடையும் நான் காண்டாக்டே பண்ணலை, சொந்தக்காரர்களோடையும் காண்டாக்ட் பண்ணல, நண்பர்களோடையும் காண்டாக்ட் பண்ணல. ஏன்னா என் வாழ்க்கை நான் நினச்ச விதத்தில் இல்லை.
ஆனால் சத்தியத்தை விசுவாசிக்க ஆரம்பித்த பிறகு, விசுவாசத்தை போதிக்கிற ஒரு சபைக்கு போன பிறகு, ரட்சிப்பு இருந்ததா? ஏற்கனவே ரட்சிப்பு இருந்தது. அபிஷேகம் இருந்ததா? இருந்துச்சு. வேதம் கையில் இருந்ததா? இருந்துச்சு. இயேசு இருந்தாரா? இருந்தார். எல்லாம் இருந்தாலும் விசுவாசம் இல்லைன்னா, அவர் சகோதரன், அவர் முதற் பலன், நான் ரெண்டாவது பலன், என்னையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாற்ற தேவன் விரும்புகிறாருங்கிற அந்த விசுவாசம் இல்லாதபடினாலே, ஆனால் உன்னை அப்படி தான் வைக்க போகிறாருங்கிறத போதிக்கிற ஒரு நல்ல சபைக்கு நான் போனபோது உண்மையாகவே கர்த்தர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக மாற்றினார். அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்க போகிறீங்களா, இல்லை என்னை போல் மறைச்சிக்க போகிறீங்களா உங்கள் வாழ்க்கையை? இந்த உலகத்தில் நீங்கள் அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக என்ன அர்த்தம் தெரியுமா? சாட்சிகள். அதான் ஒரு 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 வார்த்தை. நீங்கள் இந்த உலகத்தில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன அர்த்தம்? நீங்கள் எனக்கு இந்த உலகத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருப்பீர்கள். ஒரு ஃபோனை எடுத்து பண்ண முடியலங்க. ஒரு ஃபோன் பண்ணி இப்படி வளர்த்து அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஆனால் இந்த பைபிள் ஆப்பை கூட ஓப்பன் பண்ண முடியல. எதை ஓப்பன் பண்ணாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டு. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தப்ப முடியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு வீடியோ பார்க்குறதுக்குள்ளே 10 அட்வர்டைஸ்மெண்ட்டு. நல்ல வேலை ஸ்கிப்புன்னு கொடுக்குறான் இடையில, இல்லாட்டி தூக்கி போட்டு உடச்சிருவோம் ஃபோனெல்லாம். ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் கொடுக்கலண்ணா. ஒரு பாட்டை பார்க்க முடியல, ஒரு வீடியோ பார்க்க முடியல, அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு. த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ காட் வாண்ட்ஸ் யூ டு பி எ அட்வர்டைஸ்மெண்ட் டு ஹிஸ் கிங்டம். எனக்கு பிடிக்கல மறைந்து ஒளிந்து நம்மை மறைத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அநேக தேவ பிள்ளைகள் தங்களை மறைத்து கொள்கிறார்கள். இயேசுவை நம்பிட்டு வந்துட்டாங்க, இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு வெட்கம். தங்கள் வாழ்க்கையை மூடி மறைத்து கொள்கிறார்கள். தங்கள் குடும்பத்துக்கு காண்பிக்க விரும்புகிறதில்லை. கிறிஸ்தவங்க நிறைய பேர் ரகசியமாகவே இருக்கிறது காரணம் என்னென்னா, ஒரு வெட்கம் என்னன்னு எனக்கு புரியலை. ஒன்று பிசாசோட பொய், இன்னொன்று அவங்களுடைய அவிசுவாசம். ஆனால் வேதத்தின்படி கிறிஸ்து முதற்பலன், கிறிஸ்து என்னுடைய சகோதரன் என்று சொன்னால் என் வாழ்க்கை அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ இங்கே ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுத்த, ரியலி தட் லைஃப் ஷுட் பி அன் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொன்னார். மலை மேலே ஒரு போர்டை எழுதி போட்டிருப்பாங்க பாருங்கள், ஊருக்கு போகும்போது பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியும். அப்படி தானே சொன்னார், நீங்கள் மலை மேலே இருக்கிற பட்டணமாக இருக்கணும். உலகத்திற்கு உங்களுக்கு வெளிச்சமாய் வைக்கிறேன், உலகத்திற்கு உங்களுக்கு உப்பாய் வைக்கிறேன். யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரு. ஆனால் நம்மளோ இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் பரிதவிக்கிறவர்களாக இருப்போம். அதே எபேசியர், இப்போது இந்த வசனம் புரியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பவுல் எழுதுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எவ்வளோ நாள் எனக்கு புரியல, என்ன சத்துவம் என்ன வல்லமைன்னு. இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின்படி அந்த இங்கேயும் எழுதியிருக்கு, அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி. எந்த வல்லமை, எந்த பலத்த சத்துவம்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி விசுவாசிகள் எடுத்து. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நீங்கள் எதில் பலப்பட போகிறோம்? கர்த்தர் சொல்றார், பவுல் எழுதியிருக்கிறார், ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் பலப்படுங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு ஆகட்டும், வேதம் வாசிக்கிறதாக ஆகட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகட்டும், உங்கள் வல்லமை சார்ந்துக்காதீங்க. உலகத்தை போல் பரிதவிக்கக்கூடியவர்களாய் வாழாதீங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை சார்ந்துக்குங்க. ஏன்னா அந்த வல்லமை தான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கர்த்தர் செயல்பட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த வல்லமை அவர் கொடுக்கலன்னா, இந்த பெந்தகோஸ்தே என்ற நாள் கொடுத்த அந்த வல்லமை வேற வல்லமை இல்லை, அது உயிர்த்தெழுதின வல்லமை. ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் முதற்பலன், நான் சகோதரன், உங்கள் பிதா, என் பிதா, நான் தலைனா நீங்கள் சரீரம், நான் முதற்பலனா நீங்கள் ரெண்டாவது பலன், நான் மூத்த மகனா நீங்கள் இளைய சகோதர சகோதரிகள், நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இது ஒரு விசேஷமான ஆவியின் வல்லமை. பெந்தகோஸ்தே என்ற நாள் அன்று பொழிந்தள்ளப்பட்ட வல்லமையின் பெயர் உயிர்ப்பிக்கிற வல்லமை, நம்பிக்கையின் வல்லமை. அந்த பண்டிகை பேர் ஏன் தெரியுமா? பெந்தகோஸ்தே பண்டிகை. பெந்தகோஸ்தேனா அது த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க, அறுவடை. ஹல்லேலூயா. முதற்பலன்களின் பண்டிகை. அதான் உயிர்த்தெழுந்த நாள் நடந்தது, அது முதற்பலன்.
முதற் பலன்களின் பண்டிகையிலிருந்து 50வது நாள் பெந்தகோஸ்தே பண்டிகை பழைய ஏற்பாட்டில். இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் என்ன பண்ணார்? பூமியில் தன் சீசர்களுக்கு அப்பப்போ வந்து காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. 40 நாள் கழித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 10 நாள் கழித்து 50வது நாள் கரெக்டாக பெந்தகோஸ்தே பண்டிகை என்று ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதோட அர்த்தம் என்ன? முதற் பலனாகிய நான் போய்விட்டேன், மற்ற பலன்களெல்லாம் சேர்க்கும்படியாக, அறுவடை செய்யும்படியாக ஆவியானவர் 50வது நாளிலே ஊற்றப்பட்டார். எல்லாம் எக்ஸாக்டாக வேதத்தில் என்ன இருக்கோ அதுபடி தான் நடந்தது. இப்போ எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் நமக்கு? ஹல்லேலூயா. நம்பிக்கை கொடுக்கறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். நம்பிக்கை விசுவாசம் உருவாகும்படி நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் பேசி கொண்டிருக்கிறேன். ஏன்னா உங்களை விட எனக்கு தான் இப்போ விசுவாசம் அதிகம் வேணும். உங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்தணும்னா எனக்கு அதிக விசுவாசம் வேண்டும். உங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்தினா எனக்கு அதிகமான இந்த பலன் வேண்டும். ஆகவே தான் இது கடைசியாக சகோதரரே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில் நீங்கள் பலப்பட ஆரம்பிங்க. எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்த்து நிற்கலாம். பிசாசை எதிர்த்து நிற்கலாம், ஆவிக்குரிய யுத்தத்தை சரியாக செய்யலாம். அதுக்கு நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டிய வல்லமை இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம்.